அம்மா பத்தி கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இப்ப என்னடி மரியாதை குறைவா பேசிட்டாங்க? உங்க அம்மா என்ன செய்யறாளோ அதானே பேசினேன் நானு. என்னமோ இல்லாத கதையை பேசுற மாதிரி சிறுத்துக்கிற. பத்மா, அவங்க அம்மாவை பத்தி எதுவுமே தகவல் தெரியலங்கிற வருத்தத்துல இருக்கா. அதுகிட்ட போய் எதுக்கு மல்லுக்கு நிக்கிற? முடிஞ்சா ஆறுதலா 2 வார்த்தை பேசு, இல்லைன்னா பேசாம விட்டுரு. பொம்பளைங்களுக்கு தெரியும். என்னமோ அவங்க அம்மா முட்டாக்க போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்த மாதிரி இவ ஆவுங்கிற. இவ பேசுறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? மகனுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு புருஷனை தூக்கி போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவதானே இவ அம்மா. இங்க பாருங்க, அது எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை. அத பத்தி பேசுறது உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏய், அவ பொம்பளையா லட்சணமா நடந்துகிட்டு இருந்தா நாங்க ஏண்டி பேசுறோம்? பண்றவங்க பண்ணா பேசுறவங்க பேசத்தாண்டி செய்வாங்க. நாங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னா அவ அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க கூடாது. நீ புத்தி சொல்லணும்னு நினைச்சா உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. எனக்கெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு புத்தி இருக்கு. ஒரு பொம்பளை எப்படி நடந்துக்கணுங்கிறது எங்களுக்கும் தெரியும். உங்க அம்மா மாதிரி ஆட்டம் போட்டு திரியறவங்க நாங்க கிடையாது. என்னமோ பெருசா பேசுற. இப்ப எதுக்கடி நீலி கண்ணீர் வடிக்கிற? மா கொஞ்சம் சும்மா இருமா. கிளம்புற நேரத்துல நீங்க 2 பேரும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் நிவி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நீ இப்ப என்ன சொல்ற? என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்க அம்மாக்கு என்னன்னு தெரியாம நான் எப்படிங்க கிளம்புறது? அதுக்கு நீ என்ன செய்ய போற? நான் ஹாஸ்டலுக்கு போய் என்னன்னு பார்க்க போறேன். என்னது? நான் கிளம்புறேன். ஏய் ஏய் நிவி, பாருமா அவள. பாத்தியாடா, நீ கூப்பிட பேசாம போறா. ஊருக்கு கிளம்ப வேண்டிய பதட்டத்துல நீ நிக்கிற. எனக்கு என்ன போச்சு? அவன் பாட்டு கிளம்பி போறா. அம்மா மக 2 பேருக்கும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் திமிருடா. ஏய் பத்மா, அவங்க அம்மாவை காணட்டு அவ பதறிக்கிட்டு இருக்கிறா. நீ இவனை ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறியா? கார்த்தி, லக்கேஜ் எல்லாம் எடுத்து வண்டியில வைப்பா. ஏர்போர்ட் போற வழியில ஹாஸ்டலுக்கு போய் அப்படியே அவளை பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். சரிப்பா. சார், நீங்க வந்து சொல்லிதான் என்னோட இடத்துல கொலை விழுந்திருக்குன்னு எனக்கு தெரியும் சார். என்ன சார் வேடிக்கையா இருக்கு? உங்க இடம் என்ன நடந்ததே தெரியலன்னு சொல்றீங்க? சார், நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் சார். 2 மாசத்துக்கு முன்னாடி சிவியர் ஹார்ட் அட்டாக் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணி வீட்லயே உட்காந்துட்டேன் சார். பேப்பர்லயோ டிவி நியூஸ்லயோ பார்த்தா தான் வெளியே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் சார். நீங்க வெளியே போறது இல்ல, அந்த இடத்த பாக்குறது இல்ல. சரி, ஏன் அந்த இடத்துக்கு ஒரு வாட்ச்மேன் கூட போடல? இல்ல சார், வாட்ச்மேன் போட்டிருந்தேன் சார். சம்பளம் பத்தல திடீர்னு வேலையை விட்டு நின்ட்டா சார். 4 மாசமா அந்த இடம் அப்படியே தான் சார் கிடக்குது. சரி, விற்க போற இடம் தானே அப்படின்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன் சார். அது தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. காவல் இல்லாத இடம் தெரிஞ்சு எல்லாம் நோட் பண்ணி தான் வேலையை பார்த்துருக்காங்க. சே, ஒரு இழவும் க்ளூ கிடைக்க மாட்டேங்குது. இத பாருங்க, உங்க இடத்துல கொலை நடந்திருக்கு. முதல்ல சத்தவங்க யாருன்னு தெரியட்டும். அதுக்கப்புறம் தான் உங்களை பத்தி நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏதாவது க்ளூ கிடைக்கிற வரைக்கும் வெளியூருக்குள்ள எங்கேயும் போகக்கூடாது. புரிஞ்சுதா? புரியுது சார். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். என்ன? என்னோட இடத்துல கொலை விழுந்திருக்குன்னு வெளியே பப்ளிசிட்டி வராம பாத்துங்க சார். ஏயா? இல்ல சார், அது விற்க போற இடம் சார். கொலை விழுந்திருக்குன்னு தெரிஞ்சா யாருமே வாங்க மாட்டாங்க. இல்லைன்னா அடிமாட்டு வேலைக்கு கேட்பாங்க சார். யோ, வாயில எதனா வந்துட போதே, அப்புறம் எதனா சொல்லிட போறேன். நாங்களே 1000 டென்ஷன்ல இருக்கிறோம். உங்க இடம் எப்படி விக்குதுன்னு பாக்குறதா எங்களுக்கு வேலையா? தபார், அந்த ஸ்பாட்ல நாங்க வச்ச சீலை யாரும் பிரிக்க கூடாது. புரிஞ்சுதா? சரி சார். எனக்கு என்னமோ அந்த இடம் விற்கிற பிரச்சனையில நீ தான் அவங்கள கொலை பண்ணிட்டேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். கூப்பிடும் போது ஸ்டேஷனுக்கு வா. வரேன் சார். நாங்க அத்தி, அம்மா வந்துட்டாங்களா? இன்னும் வரல நிவி. தகவலும் எதுவும் தெரியல. போன் இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. வானதி மேடமும் பியூலாவும் மேம தேடி நேத்து ராத்திரி போனாங்க. அவங்களும் இன்னும் வரல. நீ எதுக்கும் கவலைப்படாத, எப்படியும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. அம்மா இப்படிலாம் நடந்துக்கிற ஆள் இல்ல. எந்த தகவலும் சொல்லாம இருக்காங்கன்னா அப்ப அம்மாக்கு ஏதோ ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். என்ன? அம்மா வந்துட்டேடம்மா. அழாதடா அம்மா. அம்மா ஒன்னும் இருக்காது, நல்லா இருப்பாங்கடாம்மா. இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல நீ அழுதா வகுத்துக்குள்ள தாச்சு எதுனா ஒண்ணு ஆயிரும்மா. ஏம்மா அழுகுற? அழுகாதம்மா, பயப்படாதம்மா.
ஏய் இப்போ எதுக்கு நீங்க வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? உங்க அம்மா காணாம தானே போனாங்க, வேற ஒன்றும் ஆயில இல்ல? இங்க பார், அழுது ஆர்ப்பாட்டம் மட்டும் தான் நேரம் கிடையாது. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, டக்குன்னு கிளம்பு. நேத்து மதியானம் போன அம்மா இன்னும் காணுங்க. தகவல் எதுவும் இல்ல, ரொம்ப பயமா இருக்குங்க. ஆமா, உங்க அம்மா சொல்லாம கொள்ளாம வீடு அடங்காம திரியறதும் சொல்லாம கொள்ளாம வெளியூர் போறதும் புதுசா. இதோ நிக்கிறாளே இந்த வத்த காமாட்சி, இவளுக்காக நெல்லூர் பெங்களூருன்னு உங்க அம்மா அலையிலியாக்கும். அப்பெல்லாம் தேடாத உங்க அம்மாவை இப்ப நடி விழுந்து விழுந்து தேடுற. என் மகன் நல்ல வழிக்கு போறது உனக்கு பிடிக்கல இல்ல? ஏமா பாவம் அந்த பிள்ளை அம்மாவை காணாம பரிதவிச்சு போயிருக்கு. வாய் ஊர்மா இருக்க பிள்ளைகிட்ட இந்த சமயத்துல இப்படி பேசுறீங்களே, நல்லவமா இருக்கு. ஏய், நீ யாரடி? நீ என்ன பொண்ணு கொடுத்த சம்மந்தியா இல்ல சம்மந்திக்கு குழந்தையாளா? சம்மந்தம் இல்லாம இந்த விஷயத்துல நீ எதுக்கு பேசுற? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இந்த மாதிரி அதிக பிரசித்தனமா பேசுறதெல்லாம் உன் எஜமானி அம்மா கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காது. ஒன்ன சொல்லி குத்தலடி. தோ இவனை சொல்லணும், உன்னை கூட்டிட்டு போய் தீருவேன்னு ஒத்த கால நிக்கிறான்ல, இவனுக்கு இதெல்லாம் தேவைதான். நேரமாச்சும் சொல்லிட்டு இருக்கால, கிளம்புறியா இல்லையா? அப்போ என்னத்த யார் எக்கெடுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, நீ கிளம்பி என் பையனோட போன்னு சொல்றீங்க. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? என்னடி ரொம்ப பேசுற? பேசாம காணாம போனது பணமோ நகையோ இல்ல, போனா போதுன்னு விடுறதுக்கு எங்க அம்மா வச்சுதான் நான் உங்களை காணும். நான் இங்க கிடந்து தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஆறுதலா பேசணும்னு நான் எதிர்பார்க்கல, ஆனா இப்படி அடாவடியா பேசாம இருக்கலாம்ல. என்னடி அடாவடியா பேசிட்டாங்க? உங்க அம்மா வச்சுதான் நீதானா? எதுக்குன்னு என் மகனை கட்டிட்டு என் வீட்டுக்கு வந்த? உங்க அம்மா சேலையை பிடிச்சிட்டு பின்னாடியே தெரிய வேண்டியதானே? உந்த வீட்டுக்கு எது நன்மைன்னு பார்த்து நடக்க தெரியல, இப்படி அம்மா அம்மான்னு சுத்திட்டு இருந்தா எப்படி பேசுவாங்க? மா கொஞ்சம் சும்மா இருந்து தோலமா. எப்ப பாரு பேச வேண்டிய விஷயத்தை விட்டுரு, மத்த எல்லா விஷயத்தையும் வள வளன்னு பேசு. இங்க பாரு நிவி, எனக்கு இப்போ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. உனக்கு சேர்த்தா சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கு. நீ வரலன்னு வச்சுக்கோ, இப்போ எல்லாமே வேஸ்டா போகும். இப்போ என்ன, நீ வரியா வரலையா? இல்லங்க, எங்க அம்மா நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னால வர முடியாது. பாத்தியாடா என்ன தெனாவட்டா பேசுறான்னு? சண்டை மாடுறா இவ. இவங்க அம்மா தான் அப்படின்னு நினைச்சேன், இவளும் அப்படித்தான் இருக்கா. அது சரி, அம்மா போலதான் மகளும் இருப்பா. வாய மூடுமா, எப்ப பார்த்தாலும் கூட பேசிக்கிட்டு. இவ வேணா இங்கே கிடக்கட்டும், எக்கடி வேணா கட்டு போகட்டும். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அம்மா வந்துருவாங்க. காய்மா காய், தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் புதினா. அம்மா காய் வாங்குறியா? காய் அம்மா, காய்மா காய்மா. சிச்சோ, இப்ப எதுக்கு காக்கா கத்துற மாதிரி காக்கான்னு கத்திட்டு வாரிய? அம்மா நீங்க வாங்குவீங்களேன்னு அங்கேயே தள்ளிட்டு வந்திருக்காமா. காய்மா. எனக்கெல்லாம் இன்னைக்கு காய் வேண்டாப்பா. அம்மா இன்னைக்கு வாங்கலன்னா நாளைக்கு வரமாட்டேன், வரத்துக்கு 2 நாள் ஆகும். வாங்குறதா இருந்தா இன்னைக்கே சேர்த்து வாங்கிக்கோமா. இன்னைக்கு வரலனாலும் பரவாயில்ல, இனிமேல் என்னைக்கு வரலனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அதான் எங்க அண்ணன் இருக்காவளே எனக்கு காய் வாங்கி கொடுக்கறது. சரிம்மா, உங்களை நம்பி வந்தேன் பாரு. என்னம்மா காய் எதுவும் வாங்கலையா? நான் தான் இப்ப 2-3 நாளா காய் எதுவும் வாங்குறது இல்லையே. என்னடி முழிக்கிற? எங்க அண்ணே பேப்பர் வாங்க போகும்போது அப்படியே நமக்கு சேர்த்து தானே காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாவ. எங்க அண்ணே நம்ம வீட்டுல இருக்கிறதுனால எனக்கு இப்ப காய் வாங்குற செலவு மிச்சம். நீ ரொம்ப ஓவரா உங்க அண்ணனை நம்புற. ஒரு நாளைக்கு மொத்தமா கவுத்து விட்டு போறாரு பாரு. எங்க அண்ணனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? இப்ப பாரு, எங்க அண்ணன் கை 2லயும் சமக்க முடியாம காய் வாங்கிட்டு வராரா இல்லையான்னு பார்க்கலாம். என்னன்னு வெறும் கையோட வந்திருக்கிய? இல்லையே, பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கனே. அது இல்லனே, எப்பவும் காயோட வருவியல்ல, அதான். அட அதுவா, அன்னைக்கு வாங்கிட்டு வரலாமா? ஒரு 2-3 நாளா வாங்கிட்டு வந்தியலேனே. அட அன்னைக்கு வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு.
இன்னைக்கு தோணலாம் வாங்கிட்டு வரலாம் போதுமா? என்னம்மா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு நீயே புரிஞ்சுக்கிட வேண்டாமா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் டக்குன்னு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். நீ என்ன பண்ணு, இந்த கத்திரிக்காயும் தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கி இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து ஏதோ ஒன்று பண்ணி இட்லிக்கு தோதா. ஐயா அதை நினைக்கும் போது எனக்கு வாயில் எச்சி ஊறுது. அதை ரெடி பண்ணி வை. இல்லை பவித்ரா அவங்க ஆத்தாளுக்கு ஒத்தாசை சரி செஞ்சு கொடு. மாமா வயிறாரா சாப்பிட்டு வெளியே கிளம்பணும் போய். அம்மா என்ன அப்படியே சில மாதிரி நிக்கிற? என்னடி உங்க மாமா இப்படி கவுத்துட்டாரு? நீ ஒரு லூசுமா. அவரு 2 நாளா காய்கறி வாங்கிட்டு வந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சுமா. எங்க நீ சுந்தரி அத்தைகிட்ட கேட்ட மாதிரி இவர்கிட்டயும் காசு கேட்டுருவேன்னு பயந்து அதை சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்து போட்டாரு. இப்ப சுந்தரி அத்தையும் செண்பகாவும் வீட்டுல இல்ல, இவருக்கு குளிர் விட்டு போச்சு. அதான் இன்னைக்கு ஒண்ணும் வாங்காம கைய வீசிட்டு வந்துட்டாரு. நீ என்னடானா இது புரியாம வாசல் வரைக்கும் வந்த காய்கறனையும் அடிச்சு விரட்டிட்ட. சரி சரி வா, மாமா உருளைக்கிழங்கை கத்திரிக்காய் நறுக்கி வைக்க சொன்னாரு, நறுக்கலாம். உருளைக்கிழங்குக்கும் கத்திரிக்காய்க்கும் நான் எங்க போறது? வேணா என் கையை தரேன், அப்படியே நறுக்கி நறுக்கி போடுறியா? சரி சரி புலம்பாதம்மா, போய் காய்கறி வாங்கிட்டு வா. போ கிளம்பு கிளம்பு. ஆட சின்ன பைய உள்ள இதெல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு என் நிலைமை ஆயிப்போச்சு. சரி போய் காயை வாங்கிட்டு வந்துடும். கவலைப்படாத நிவி, கண்டிப்பா எப்படி வானதி மேம கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. என்னாச்சு மேடம்? எங்க அம்மா பத்தி தகவல் கிடைச்சதா? எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டோம், எதுவுமே தெரியல. ஒருவேளை அனு ஆண்டி வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? இல்ல நிவி, அங்கேயே பார்த்துட்டோம். அனு ஆண்டி ஏதோ கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காங்க. பாப்பா நீ எங்க போற? எங்க அப்பா பார்த்து விஷயத்த சொல்ல போறேன். ஆஹா இல்ல நிவி, இருக்கிற நிலைமையில நீங்க ஒன்றும் தனியா போக வேண்டாம், நானும் உங்க கூட வர. வாங்க போலாம். இல்ல பியூலா, நீ நைட்டெல்லாம் தூங்காம மேம தேடி அலைஞ்சிருக்க. ரொம்ப டயர்டா இருக்கும். இந்த நிலைமையில நீ வண்டி ஓட்டிட்டு போறது நல்லதுக்கு இல்ல. நிவி கூட நான் போறேன், நீ இரு. மா நிவி, வரேன். ஜாக்கிரதையா போங்க. வா பியூலா. என்னம்மா ஆச்சு? எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. மேடம் நேத்து போனவங்க இன்னும் வரல. எங்க போனாங்கன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? நீ கிளம்புமா. மேடம் நிலைமை என்னன்னு தெரியல. எங்க போனாங்க, எப்போ வருவாங்க, ஒண்ணுமே புரியல. இந்த குழப்பத்துல நீ இங்க இருக்க வேண்டாம், ஊருக்கு போ. தேவைப்பட்ட அப்புறமா வரலாம். சரிம்மா. பாவமா அந்த நிவி பொண்ணு. செண்பகா, உன்னால முடிஞ்ச உதவி நீ செய். சாரு மேடம் உனக்கு எவ்வளவோ உதவியா இருந்திருக்காங்க. நான் கிளம்பட்டுமா? என் வீட்டில் நானே நிம்மதியாக குடிக்க முடியல. ட்ரிங்குன்னு பெல்ல அடிச்சுட்டு. இருங்க இருங்க, வரேன். நிவி வா 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 வா. யார் இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம்? சரி வா வா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். என்னப்பா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமாடி, நான்லாம் மனசு சமாதானமா இருந்தாலே குடிக்கிறவன். 2-3 நாளா மனசு நிம்மதியாவே இல்லை. வேற என்ன பண்ண சொல்ற? அம்மா இங்க வந்தாங்களாப்பா? என்னது? உங்க அம்மாவா? அவ ஏமா இங்க வர? அவ என்னையெல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்கிறதும் இல்ல, இங்க வர்றதும் இல்ல. ஆமா, ஏன் கேக்குற? போனாவது பண்ணாங்களாப்பா? ஏமா உன் அம்மாவை பத்தி என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்கிட்ட கேக்குறது பதிலா இதோ உன் பக்கத்துல நிக்கிறாள, தி கிரேட் சார்லர் ஹாஸ்டல்ல தங்கிருக்கிற வெரி டேஞ்சரஸ் கேர்ள் ஆர்த்தி. இவகிட்ட கேட்ட பதில் சொல்லுவாளே. அம்மாவை காணோம்ப்பா, அதுக்கு தான் தேடி வந்திருக்கேன். எது? உங்க அம்மாவை காணுமா? ஆமாப்பா, நேத்து மதியானம் வீட்டை விட்டு போயிருக்காங்க. ராத்திரி வரதுக்கு லேட்டாகும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இப்ப வரலப்பா. எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, ஒண்ணுமே தெரியலப்பா. அதான் உங்களுக்கு ஏதோ தெரியுமான்னு கேட்டு போக வந்திருக்கோம். என்னம்மா இப்போ வந்து இப்படி சொல்றிய? எனக்கு எதுவும் தெரியலம்மா. நேற்று காலையில் ஒரு தடவை ஃபோன் பண்ண, அரவிந்த் வந்ததையும் நீ எல்லாரும் அவனை அடிச்சு துரத்துனதையும் சொன்னா. அவளோட எப்போ பேச்ச ஆரம்பிச்சாலும் என்னை திட்டி முடிக்காம பேச்சு முடியாத. அதே உலகப்படி என்னை திட்டி முடிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டா.
மறுபடியும் உங்கள் அம்மாட்ட பேசுறதுக்காக 2-3 தடவை ஃபோன் ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் எடுத்தாதானே. ஆரம்பத்தில் அந்த ராஸ்கல் அரவிந்த் விஷயத்தில் நான் அவனை நல்லவன் நினச்சது என் தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் எப்போ அவன் விஷயத்தில் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சானோ அப்போவே நான் தெளிவாகி கரெக்ட் ஆகிட்டேன். அவனை தூக்கிட்டு வந்து நாற்காலியோட கட்டி வச்சிட்டேன். ஆனால் ராஸ்கல் தப்பிச்சிட்டான். ராஸ்கல் இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் உங்க அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருந்தா வாழ்க்கைய வெறுத்து போச்சுமா. நேத்துக்கு ஆரம்பிச்ச குடி இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கா, இப்போ வரைக்கும். ஆனா ஒண்ணுமா, இந்த அரவிந்த் விஷயம், 2 கொலை, உன்னோட வாழ்க்கை இப்படி ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம பாவம் உங்க அம்மாவும் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டா. சார், என்னதான் மேம் டிப்ரெஸ்டா இருந்தாலும் இப்படி சொல்லாம கொள்ளாம போற அளவுக்கு மேம் ஒன்னும் வீக்கான பர்சனாலிட்டி இல்லையே. ஓ ஜூனியர், உனக்கு எத்தனை வருஷமா சாரு தெரியும்? எனக்கு அவளை 30 வருஷமா தெரியும். I know for 30 years. அவளோட வாழ்ந்தவன்னா. அவ எந்த சமயத்துல என்ன பண்ணுவான்னு எல்லாரும் விட எனக்கு தெரியும். சாரு டிப்ரெஷன்ல இந்த மாதிரி வெளியில போறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. நீ சின்ன வயசா இருந்தப்போ இதே மாதிரி ஒரு தடவை போயிருக்காமா. சும்மா உளராதீங்கப்பா. அம்மா எப்படிப்பா தனியா போவாங்க? என்னடா பேசுற நீ? அவளுக்கு என்ன ஊர் இல்லையா? ஏன் உங்க தாத்தா ஊருக்கு காரைக்குடி, அங்க போயிருப்பா. நீ ஏன் கவலைப்படுற? பாருமா, அவ எங்க போனாலும் திரும்பி வந்துருவா. அவளுக்காக அனாவசியமா நீ கவலைப்படாத. கர்ப்பமாவே இருக்க, போய் ரெஸ்ட் எடு, வீட்டுக்கு போ, ரெஸ்ட் எடு. அப்பா, அப்ப அம்மாவை யார் பார்த்து தேடுவா? நீங்க தேடுவீங்களா? மறுபடியும் ஏன் தேடணும்னு சொல்ற? அவதான் காரைக்குடியில் இருப்பான்னு சொல்றேன்ல. சரி, ஒருவேளை நான் அவளை தேடுறேன்னு வச்சுக்கோ. ஏன் நீ யார என்ன தேடுறதுக்குன்னு கேட்பா. அப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ முதல்ல வீட்டுக்கு போ. ஏய் சிங்கப்பட்டி சிங்காரி, முதல்ல அவளை கூட்டு போ. டேக்கர் ஓமா போ. ஜாகர் பி கேர்ஃபுல். both of you go home. Bye. Okay, good day baby. Bye. ஷண்பா, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குமா? இதோட போய் பஸ்ஸில் உட்காந்தேன்னா தலை சுத்த ஆரம்பிச்சிடும். மாத்திரையும் புளிப்பு மிட்டாயும் வாங்கிட்டு போயிடலாமா? சரி. இங்க ஏதாச்சும் மருந்து கடை இருந்தா பார்த்து நிறுத்த சொல்றியா? சரிம்மா. அந்த கடைக்கிட்ட நிறுத்திக்கோங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பை இருக்கு, பாத்துக்கோமா. சரிம்மா. தலைவலி மாத்திரை 2 கொடுங்க. புளிப்பு மிட்டாயும் 2 கொடுத்துருங்க. ஹாய் ஷண்பகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இங்க நிக்கிறீங்க? அம்மா ஊருக்கு போறாங்க. போற வழியில மருந்து வாங்கணும்னு போயிருக்காங்க. நீங்க என்ன இந்த பக்கம்? ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன். ஓ, சாரு மேம் எப்படி இருக்காங்க?